கல்கத்தா, ஜூலை 4, 1983. கிரிமினல் குற்றவாளிகளுக்கு வக்கீல்கள் ஆஜராக கூடாது. அறிவுபூர்வமான வாதத்தால் நாட்டின் பல்வேறு சட்டங்கள் குறித்து அவர்கள் நீதிபதியின் மனதில் ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்க வேண்டும். சட்டக்கல்லூரி பிளாட்டினம் விழாவை துவக்கி வைத்து பாரத குடியரசுத் தலைவர் ஞானி ஜெயில் சிங் அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி. இந்த கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் சிம்ம சொப்பனம். GK என்று அழைக்கப்படும் ஜி கார்த்திகேயன் MA ML தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் போராடுவதை தனது லட்சியமாக கொண்டவர். வக்கீல் தொழிலில் அந்த தனி மனிதர் சந்தித்த சுவையான வீரமான சம்பவங்கள் தான் சிம்ம சொப்பனமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது. தொழிலாளர்களின் உரிமைக்கும் ஒற்றுமைக்கும் இந்த திரைப்படம் உதவுமானால் அதுவே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொழிலாளியின் மூல தலைமை அவருடைய முதுகெலும்புதான். அதை கேள்விக்குறியாக்காதீங்க, ஆச்சரியக்குறியா மாத்துங்க. உங்க கேஸ்ல நான் ஆஜராகிறேன். நாளைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க. வேலை கிடைச்சிருக்கா? ஆஜராகிறேன் சொல்லிட்டாங்க. அப்படின்னா சார், தாமரை சைக்கிள் ஃபேக்டரி கிரிமினல் கேஸ் இன்னைக்கு வருது. அப்படியா? அந்த கேஸ்ல நீ ஆஜராரு? சார் நான் எனக்கு ஜூனியர் தானே. என்ன நீ? நியாயமா இந்த அடி தடி கேஸ்ல நீங்க எங்கிட்ட தான் சார் ஒப்படைக்கணும். நான் கோர்ட்டுக்கு வழியா எல்லாம் தீர்த்துறேன். கை கொண்ட இந்த டிராகன் பச்சை குத்திருக்க இது சைனாவில குத்துறதா இல்ல பஜார்ல குத்துறதா? சைனா குத்தல சார், பஜார் குத்துதான். யூனியன் லீடர் சங்குனிக்கு போன் பண்ணி வர சொல்லு. நானே வந்துட்டப்பா. நினைக்கிறப்ப வர்ற மனுஷனுக்கு ஆயுசு 100 ஆனா நீ என்ன சைத்தான்னு சொல்றேன். உன்னை சைத்தானாக்குனா சாவே இருக்காதுன்னு பார்த்தேன். நீ மனுஷனா இருந்து 100 வயசோட போடுங்க. வயசோட யாருக்குன்னா காலேஜ் டேஸ்ல இருந்து உனக்கு என்ன பார்த்தா போதும், ரேக்கி விடுற மூடு வந்துடும். பேப்பர்ல பாத்தியா, அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை ஒரே சமயத்தில் நினைக்கிறோம். நினைச்ச வேடிக்கையா இருக்கு. நான் படிப்பு பாதியில நிறுத்திட்டு லேபர் யூனியன்ல சேர்ந்து அவங்க லீடர் ஆயிட்டேன். நீ படிப்பு முடிச்சுட்டு அதே லேபர் ப்ராப்ளத்துக்கு பெரிய வக்கீல் ஆயிட்டேன். We are still sailing on the same boat. பாத்தியாப்பா, வேலை நிறுத்த தடை மசோதா எப்ப வேணாலும் யாரையும் உள்ள தள்ளலாங்கிற ஆள் தூக்கி சட்டம். இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லி பூச்சாண்டி காமிக்கிறாங்கல்ல. ஆமா, இந்த சட்டத்துக்கு நீதான் சாவுமணி அடிக்கணும். நீ உன்னுடைய யூனியன் மூலமா ரிட் சைன் பண்ணு. பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடி சார். சார் மட்டும் கையெழுத்து போட்டா போதும். இப்படி இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணீங்க? காலையில பேப்பர் பார்த்த உடனே சார் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவாருன்னு எனக்கு தெரியும். அதான் ரெடி பண்ணேன். உட்காருங்க. இந்த கேஸை நீங்க எடுத்துக்கிறீங்க போலாக்கா? உட்காரு. அப்ப நம்புறேங்க. நிக்கிறேன்னு சொல்லிட்டு சாயர் என்ன வேண்டியிருக்கு. என்ன கேஸ்? இவங்க தம்பி பேர்ல கொலை கேஸ். ₹1,00,000 உங்க சீட்டா எடுத்துட்டீங்க. இந்த கேஸுக்கு நீங்க தான் ஆஜராக. வெரி சாரி, பணம் செலவாகிற கேஸ் நான் எடுத்துக்கிறது இல்லை. தொழிலாளர் சம்பந்தப்பட்ட கேஸ் மட்டும்தான் எடுத்துக்குவேன். நீங்க போகலாம். நீங்க கம்யூனிஸ்ட்? தொழிலாளியை பத்தி பேசினா கம்யூனிஸ்ட், முதலாளியை பத்தி பேசினா கேபிட்டலிஸ்ட், கடவுளை பத்தி பேசினா எத்திஸ்ட். அவனுக்குன்னு தனியா சிந்தனைகளே இருக்கக்கூடாதா? உங்க ஜாதி, மதம், அரசியல், இசம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் சொந்த கண்ணால ஃப்ரீயா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க. உன்னைய முதுகுல ஒரு முத்திரையை குத்தி கழுத்துல ஒரு போர்டையும் மாட்டினாதீங்க. இத போய் நீங்க வேணாங்கிறீங்க. ப்ளீஸ் 2 லட்சமா வாங்கண்ணா. சுத்தி எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இல்லன்னா சின்ன வயசுல தலையில கொட்ட மாதிரி நடுக்குன்னு கொட்டிருப்பேன். வந்த ஒரு பாடு வாங்கண்ணா. என்னங்க வந்தது வராதுமா தங்கச்சி காதை கடிக்கிறீங்க? யோ, நீ வக்கீல் தானே, நீயே சொல்லியா? என் மருமகன் இன்னைக்கு பாறையில இருந்து வர்றான். முதல்ல சொல்லியிருந்தா நாமெல்லாம் போய் ஏர்போர்ட்ல வரவேற்றிருப்போம்ல. அவருக்கு தான் வரவேற்பு வழி அனுப்பெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த பார்ட்டிக்கு அவர்கிட்ட சண்டை போட்டு தான் சம்மதம் வாங்கினேன். அப்ப மாமா மட்டும் தான் ஏர்போர்ட் போயிருக்காரு ஆண்டி? யாருமே போகலையே. யாரும் போலன்னா அவன் எப்படி வருவான்? டாக்ஸி பேரம் பேசி வர ராத்திரி ஆகும்.
வாங்க தம்பி. தேங்க்யூ வெரி மச் சார். தட்ஸ் ஆல்ரைட். ஹாய் மாமி. சார் நல்லா இருக்கியாப்பா? கொஞ்சம் எப்படி மாப்பிள்ளை பாத்தியா? ஹலோ மாமா. ஹலோ, யார் மாப்பிள்ளை கார்ல? ஐ டோன்ட் நோ, சம் ஃபாரினர். ஐ டோன்ட் நோ எப்படி வீட்டு வாசல் வரைக்கும் வருது? கண்ணு வாயி கட்ட விரல், இந்த மூணை வச்சு உலகத்தே சுத்திடலாம். இவ்வளவு நாளா நம்ம ஊர்ல கட்ட விரல கண்ணை மூடிட்டு வாயில வச்சு சூப்பரவங்கள தானே பாத்துருக்கிறேன். ஹாய் நரேஷ், பிஎல் முடிச்சிட்டியா? ஃபைனல் இயர் இந்த வருஷம் முடிச்சிருவாரு. தலைய தடவுறாரு. நீங்க 2 பேரும் தானே ஒன்னா படிப்ப ஆரம்பிச்சீங்க. இப்ப தங்கச்சிக்கு துணையா காலேஜ் போய்கிட்டு இருக்கிறார். அப்பா எங்கம்மா? இப்ப வந்து வேற வழக்கம் போல அதே தொழிற்சங்கம், அதே லீகல் அட்வைஸ், அதே கோபம். இன்னும் அப்படிதானே? அதுல ஒரு மாற்றம் தம்பி. கோபம் மட்டும் 10 மடங்கு அதிகமாயிருக்கு உங்க அப்பாவுக்கு. அப்படியா? லைஃப் பிராக்டிக்கலா ஜோவியலா ஈஸியா எடுத்துக்க தெரியும். என்ன மாதிரி? நம்ம எல்லாரும் உள்ள வாங்க. மறந்துட்டீங்களா? உன்னை மறக்க முடியுமா? உன்னை நினைச்சு நினைச்சு என் மனசு இந்த நெருப்பு மாதிரியே குப்பு குப்புன்னு எரியும். இந்த 4 வருஷத்துல என்கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? Congratulations. So, finished your last study? Finished, sir. By the way, she is my daughter, Nandini. She is also studying. Hello. என்ன சார், ஜட்ஜ் ஆயிட்டீங்களா? ஜனம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு ஹலோ மாச சம்பளத்துக்கு. ராவாச்சாரி. ஹலோ கைலாசம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹை ஸ்கூல்ல நாம 2 பேரும் ஒண்ணா படிச்சிருக்கோம். ஹை ஸ்கூல்ல? எலிமெண்டரி ஸ்கூல்ல என் கூட படிச்ச பொண்ணுங்களே நான் மறக்க மாட்டேன். Thank you so much. Hi, Dad. Hi. How is everything? Fine. Very good. Durga. இது என்னுடைய சன். இவன் என்னுடைய ஜூனியர் துர்கா. Hello. நல்லா தெரியுமே சார். லா காலேஜ்ல எனக்கு ஜூனியர். ஓ, இவன் உனக்கு ஜூனியர், நீ எனக்கு ஜூனியரா? வெல்கம் ஹோம் மை பாய். ஐயா சார். வரமுங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க ஐயா. அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். Hello. Your good name? I am சடகோபாச்சாரி. I am செல்லிக்குவா. உங்களை சைனா பஜார்ல பல்ல ஆஸ்பத்திரியில பார்த்த மாதிரி. ஆமாமா, அங்கேயேதான். இவன் அப்பா கிட்ட கடவா பல்ல புடிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஏடா கூடமா எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி போச்சு. இப்ப மிச்ச பல்ல இவ புடிங்கிட்டு இருக்கா. குத்தி குத்தியே கொட்டி போச்சு. என்ன மாப்பிள்ளை, அப்பா கிட்ட தானே ஜூனியரா பிராக்டிஸ் பண்ண போறீங்க? சேரத பத்தி ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. அவர் ஆஜராகிறதே ஆஃப்டர் ஆல் லேபர் கேஸ். அந்த கோர்ட்டுக்கு வர்ற ஜட்ஜுங்களே பஸ்ல சீசன் டிக்கெட்ல வாங்கிட்டு வராங்க. எனக்கு மாசத்துல எத்தனை கேஸ் கொடுப்பாரு, அந்த கேஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுப்பாரு? அங்கிள், ஐ வாண்ட் டு அப்பியர் only for criminal case. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கரெக்ட். இப்படி அடிதடி கொலை கேஸுக்கு அப்பியர் ஆனா தான் நல்ல பேர் வரும். பேரை விடுங்க, அதை வச்சுட்டு நாக்க வைக்க போறோம். முதல்ல இதை சேர்க்க பார்க்கணும். This is practically a world of money. அப்போ கைலாஷ் டாக்டர் சேர்ந்து இவருகிட்டியா? அதுக்காக நான் போய் பாரல படிச்சுட்டு வந்தேன். நம்ம ராகவாச்சாரி கிட்ட சேர்ந்தேன். என்ன சார் உங்க சன் இப்படி சொல்றாரு? யார்கிட்ட சேர்ந்தா என்ன? அது அவருடைய விருப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெரிஞ்சு விரும்புறேன். தொழில ஒரு நேர்மையோட ஒரு லட்சியத்தோட நீ செய்யறாப்புல இல்ல. உங்க கேள்வியே தப்பு டாடி. ஆஸ் a lawyer, எவன் கேஸ் கொடுத்து காப்பாத்துன்னு சொன்னாலும் அவனுக்காக ஆஜராகிறது தான் வக்கீல் தொழிலோட லட்சியம். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில அட்வொகேட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க சார். One who speaks in favor of a person or cause. What's the meaning for husband and wife in your Oxford dictionary? Husband and wife, புருஷன் பொண்டாட்டி. அதுல புருஷன் என்ன செய்யணும், பொண்டாட்டி என்ன செய்யணும்னு போட்டுக்கானா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தலைகளை குறைச்சிருக்கா உனக்கு முன்னாடி. என்ன நேரடியா கேட்கிறேன், மொத்த குற்றம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அந்த கேஸ்க்கு நீ ஆஜராகியா? குற்றவாளின்னு முடிவு பண்றதுக்கு அவையாரு? அது அவனே சொல்றான்டா, நான் ஒரு கொலை செய்துட்டேன், நீ இந்த கேஸ்ல ஆஜராகி என்ன காப்பாத்துக்கணும், அப்ப நீ என்ன செய்வேன்னு கேட்கிறேன். குற்றம் செய்திருக்கலாம், ஆனா அவன் செய்தது குற்றமா இல்லையான்னு சொல்ற உரிமை சட்டத்துக்கு தான் உண்டு. பொண்டாட்டி கற்பழிக்கப்பட்டதை புருஷன் பார்த்தான், குத்துனான், செத்தான். உணர்ச்சி வசப்பட்டு செய்த காரியம் சட்டத்துல விடுதலை. இதுக்கு என்ன சொல்றீங்க? சட்டம் எவ்வளவு சோமாளித்தனமானதுங்கிறது ஒன்ன விட எனக்கு நல்லா புரியுது. தனக்கு வசதியிலே இருக்கிற காரணத்துக்காக வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசுவை கரைச்சிட்டா சட்ட பிரகாரம் அது தப்பே கிடையாது. ஆனா அதுவே குழந்தையா பிறந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்குள்ள வசதியிலே இருக்கிற காரணத்துக்காக அந்த தாய் அந்த குழந்தையை கொண்டுட்டான்னா சட்ட பிரகாரம் அவளுக்கு மரண தண்டனை. ஆனா போறது 2 உயிர். இதுக்கு என்ன சொல்றேன்? அது பைத்தியக்காரன்,
வக்கீலுக்கு படிச்ச ஒருத்தர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? தான் படித்த சட்டத்தை தனக்கு துணையா வச்சுக்கிட்டு மனிதாபிமானத்தோட லட்சியத்தோட தொழில் செய்யணும். உங்க லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய லட்சியம் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடுவது.